வனவாச காலத்தில் அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். அப்போது அங்கு வந்த காட்டுப்பன்றியை அர்ஜுனனும் வேட வடிவில் வந்த சிவபெருமானும் ஒரே நேரத்தில் அம்பியதார்கள். பன்றி யாருடையது என்பதில் இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டு இறுதியில் வேடன் வடிவில் இருந்த சிவபெருமான் தனது சுயரூபத்தை காட்டி அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தை வழங்கினார் என்கின்றது திருவேட்டக்குடி வரலாறு. இதுதான் திருவேட்டக்குடியின் தலவரலாறு ஆகும். வய நம நம சிவ சிவய வய நம நம சிவய சிவய நம சிவ சிவய வய நம நம சிவய வாள் கொண்டு சாயாத தலையங்கள் யாழ்கண்டு சாயும் சிவசங்கரா வேல். ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். சிறப்பான ஆலயங்கள் கொண்ட ஊரினை புண்ணிய ஸ்தலங்கள் என்பவர் சமய சான்றோர். அந்த ஸ்தலங்களில் சமயக்குறவர்களின் பாடல்பட்ட ஸ்தலங்களை பாடல்பட்ட ஸ்தலங்கள் என்பார்கள். சைவ சமயக்குறவர்களின் நார்வலில் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோர் பாடல்பட்ட திருத்தலம் திருவேட்டக்குடியாகும். இறைவனின் பவளம் போன்ற மேனியில் பால் வெண்ணீற்று கோரத்தை கண்ட சம்பந்தர் சுடர்பவள திருவுருவியில் வெண்ணீற்றாரர் திருவேட்டக்குடியாரே என அவரது திருமேனி அழகில் லயித்து திளைத்துப் போகின்றார். ஞான சம்பந்தர் பெருமானோ இறைவன் பால் நாட்டம் கொண்டதால் இத்தல இறைவனை திருமேனி அழகர் என்று அழைக்கப்படுகின்றார். இத்தல இறைவியின் பெயர் சாந்தநாயகி என்பதாகும். சவுந்தரநாயகி என்ற திருநாமமும் உண்டு. சிவனால் முதலில் படைக்கப்பட்டவர் திருமால். இவர் தன் பங்கிற்கு பிரம்மாவை படைத்தார். பிரம்மன் உலகங்களையும் உயிர்களையும் படைத்தார். உயிர்கள் யாவும் தத்தம் இனத்தை பெருக்கி வாழ்ந்தன. இப்படி அவரவர் தங்கள் பணியை தடையின்றி மேற்கொள்வதை பார்த்த சிவபெருமான் கைலை மலைக்கு சென்று யோக நிஷ்டையில் அமர்ந்தார். ஒரு கட்டத்தில் அவரது உடலும் உணர்வும் அசைவற்று போக உலகில் வாழ்ந்த அனைத்து உயிர்களும் செயலற்று போயின. இதனால் அதிர்ச்சியுற்ற பிரம்மாவும் திருமாலும் சிவனிடம் சென்று யோக நிலையை கைவிட்டு மீள வேண்டும் என வேண்டினார்கள். பெருமானும் அவரது கோரிக்கையை ஏற்று யோக நிலையை கைவிட்டு அவர்களுக்கு அருள் புரிந்தார். அக்கணமே பிரம்மாவும் திருமாலும் தத்தம் செயல்திறனை மீண்டும் பெற்றார்கள். உலக உயிர்கள் உயிர் பெற்று பல்கி வளரத் தொடங்கின. சிவனின் அற்புதத்தை அருகிலிருந்து கண்டு வியந்த அன்னை பார்வதி தேவி அண்ட சராசரத்திலும் உள்ள அனைத்து உயிர்களும் மூச்சாக இருப்பது யார் என்று கேட்டார். அதற்கு ஈசன் அதில் என்ன சந்தேகம், சாட்சாத் யாமேதான் என்றார். இதை ஏற்காத பார்வதி தேவி இது உண்மையும் சற்று நேரம் தாங்கள் மூச்சை அடக்கி சும்மா இருங்கள் பார்க்கலாம் என்று கேட்க இறைவனும் அவ்வாறே மீண்டும் மூச்சை அடக்க அவனது உயிர்களும் மூச்சற்று போயின. உயிர்கள் யாவும் மூச்சற்று முழு தொழில் இருப்பதை உணர்ந்த இறைவன் தான் அடக்கிய மூச்சை வெளியே விட உயிர்கள் மீண்டும் உயிர் பெற்று வாழத் தொடங்கின. தம்மை சோதித்து உயிர்கள் யாவற்றிற்கும் துன்பை விளைவித்த பார்வையிடம் நீ எம்மை சோதித்து உயிர்களுக்கெல்லாம் துன்பம் விளைவித்து விட்டாய். எனவே மீனவர் மரபில் பிறந்து அருந்தவம் செய்து எம்மை மீண்டும் வந்திரைவாக என்றார். அதன்படி அம்மை பொன்னை வரமாக இருந்த இந்த தளத்தில் குழந்தை வடிவத்தில் கிடந்தார். அவ்வழி வந்த மீனவர் ஒரு குழந்தை பரிவோடும் பாசத்தோடும் எடுத்துச் சென்று வளர்க்கிறார். அப்பெண் சிறுமியாக வளர்ந்து உரிய நிலையை எய்திய பின்பு சிவபெருமானை நினைத்து சிவலிங்கம் சாபித்து சிவாகமப்படி போதித்து வந்தார். இந்நிலையில் தான் சோமகன் என்ற அசுரன் பிரம்மாண்ட வரிவரங்களை பெற்று தேவர்களை துன்புறுத்தியுடன் வேதங்களை திருடிச் சென்று கடலுக்குள் ஒழித்து வைத்தார். இதையடுத்து பிரம்மனும் தேவனும் வேதங்களை மீட்டுத் தரும்படி விஷ்ணுவிடம் முறையிட்டார்கள். விஷ்ணு பகவான் அவதாரம் அவதாரம் எடுத்து சோமகனை அழித்து வேதங்களை மீட்டுக் கொடுத்தார். அதன் பின்னரும் விஷ்ணுவின் சினம் அடங்காமல் போகவே கடலை கலக்கினார். இதனால் உலகமே நெருங்கிற்று. உயிர்கள் தவித்தன. இதை கண்டு அஞ்சிய தேவர்கள் கைலாயம் சென்று சிவரிடம் பணித்து முறையிட்டார். சிவபெருமான் அவளுக்கு அபயம் அளித்தார். மீனவ வடிவம் தாங்கி பூலோகம் வந்து கடலில் கலைக்க பெரிய மீனை பிடித்து தரை மீது கொண்டு வந்து போட்டார். அவ்வளவில் மீன் வடிவம் நீங்கிய பெருமாள் வைகுண்டம் சென்றிருந்தார். பின்னர் மீன் வடிவில் வந்த மீனவர் வடிவில் வந்த ஈஸ்வரன் புன்னைவனக்காட்டு தவம் மேற்கொண்டது உமையவளை காட்டு தன் சுய வடிவம் காட்டியருட அம்மையும் ஐயனை வணங்கி நின்றார். பின்னர் ஈஸ்வரன் வேண்டுகோளை கிணங்கி கடலாடி சுய உருவை
பெற்ற அன்னையிடம் வேண்டிய வரம் கேள் என்றார். உமைதேவி, இறைவா, நான் சாபித்து வழிபட்ட இந்த லிங்கத்தில் தாங்கள் இருந்து பக்தர்களுக்கு அருள வேண்டும். இந்த இடம் என் பெயரால் வழங்கப்பட வேண்டும் என்று வேண்டினார். இறைவனும் அப்படி அருள் செய்தார். பாண்டவர்கள் ஒருவரான அர்ஜுனர் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டிருந்தார்கள். இதுவும் ஒன்றாகும். இந்த கோயில் அமைப்பு எப்படி இருக்கின்றது என்றால், கிழக்கு நோக்கி ராஜகோபுரம் 5 நிலைகளோடு நம்மை வரவேற்கின்றது. கோபுரத்தில் சிற்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. கோபுரவாசல் கடந்து உள்ளே சென்றவுடன் ஒரு விசாலமான முன்வட்டமும், அதில் செப்பு கவசமிட்ட கொடிமரம், முன்னாள் கொடிமர விநாயகர், பலிபீடம், நந்தி மண்டபம் ஆகியவற்றை காணலாம். வழிப்பிரகாரம் வலம் வரும்போது சுந்தர விநாயகர் சன்னதியும், மேற்கு சுற்றில் வள்ளி தேவியார் சமய சுப்பிரமணிய சுவாமி சன்னதியும், பொன்னிவனநாதர் சன்னதியும், மகாலட்சுமி சன்னதியும் இருக்கின்றன. வடக்கு நோக்கிய பூர்ண புஷ்கர உணரை ஐயனார், தெற்கு நோக்கிய சண்டிகேஸ்வரர் சன்னதியும் இந்த ஆலயத்தில் இருக்கின்றன. பொன்னிவனநாதர் சன்னதியின் முன்புறம் இடதுபுறத்தில் சம்பந்தர், வலதுபுறத்தில் சரி பகவான் இடம் பிடித்துள்ளார்கள். வடகிழக்கில் நவகிரகங்களின் சன்னதி அமைந்திருக்கின்றது. அதனையொட்டி அலங்கார மண்டபம், நால்வர், பைரவர், சூரியன், சந்திரன் சன்னதிகள் அமைந்துள்ளன. கருவறையின் தேவக்கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை ஆகியோர் உள்ளனர். கருவறையின் மூலவர் திருமேனியழகர் என்கிற சுந்தரலிங்கேஸ்வரர் ருத்ராட்ச பந்தலின் கீழ் கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கின்றார். உயரமான பானத்துடன் தீபாரதி ஒளி திருமையில் தெளிவாக தெரிகின்றபடி காட்சியளிக்கின்றார். வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை முலையானே போற்றி போற்றி. வண்டிரைக்கும் மலர் கொன்றை விரிதடை மேல் பரியரவம். வண்டிரைக்கும் மலர் கொன்றை விரிதடை மேல் பரியரவம். கண்டிரைக்கும் பிறைஜல் நீர் கபாலி கனை கடல்கள். கண்டிரைக்கும் பிறைஜல் நீர் கபாலி கனை கடல்கள். கொண்டிரைத்து தொழுதிரைஞ்ச துளங்கும் கொடி நீர் சுடற்பவளம். கொண்டிரைத்து தொழுதிரைஞ்ச துளங்கொளி நீர் சுடற்பவளம். தெள்திரை கல்கொணல் தெரியும், தெள்திரை கல்கொணல் தெரியும். திருவேட்ட குடியாரே, தெள்திரை கல்கொணல் தெரியும். திருவேட்ட குடியாரே, தென்திரை சேர் வயல் ஓடுத்த திருவேட்ட குடியாரை. தண்டலை சோழ்களி காழி தமிழ் ஞான சம்பந்தல். ஒன் தமிழ் நூல் இவை பத்தும் உணர்ந்து ஏத்தவல்லார் போய். உள்டுவில் வானவரோடு உயர்வானுல திருப்பாரே. உள்டுவில் வானவரோடு உயர்வான திருப்பாரே. உயர்வான திருப்பாரே, உயர்வான திருப்பாரே. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும்.
எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.